இலங்கை ஒலிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை காலை நேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி திக்வல்லை சஃப்வான். இதாங்க உங்களை தான் கொஞ்சம் அப்படி நில்லுங்க. என்ன மைமூன் என்ன விஷயம்? பேஸ்புக்ல இந்த டிக்டாக் போட போறீங்களா? அவசரமா இன்றைக்கு மஞ்சள் பிரியாணி சகோட தூக்கிட்டு வாங்க, நான் அதை பத்தி வர்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ற மைமூண்ட புதிய கண்டுபிடிப்பு. வெறும் மஞ்சளை மட்டும் வச்சு செஞ்ச பிரியாணி. இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கீழே இருக்கிற பொத்தான நெசுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன் ஓவர் பண்ண சுருக்கா. இந்த பாருங்க, உங்களுக்கு எதை செஞ்சாலும் தமாஷ் தான், கேலித்தான் உங்களுக்கு. இந்தாங்க போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லுங்களே நீங்க. ஒரு தடவை சொல்லி போதாது, 10 தடவை நினைப்பூட்டணும். பேசுங்கப்பா, போன விஷயம் என்னாச்சு? அது சரிப்பட்டு வராது ஸ்ரீதேவி, சரிப்பட்டு வராது. நீங்க என்னத்தை பத்தி அப்பா சொல்றீங்க? வெளிநாட்டுக்கு போற வேஸ்தான். 50 வயசுக்கு மேற்பட்ட எங்களை போல ஆன்டிக்குகள் எடுத்துக்க இல்லையா? இப்ப அங்க உடம்பால உழைக்கிற வேலை இல்லையா? இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதுவெல்லாம் நடக்குது. நீங்க என்னப்பா ஒடுத்துறீங்க? உங்களை நம்பி ஏஜென்சிக்காரங்கிட்ட பாஸ்போர்ட் ஒப்படைச்சது வேஸ்ட்போர்ட்டா போயிடுச்சு. போதா குறைச்சலுக்கு ஜப்பான் பாச தெரியுமா, கொரியன் பாச தெரியுமான்னு கொசரி எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன மைமூண்டு மௌபாச மெலி மட்டும்தான் தெரியும் என்றே விரட்டி விட்டுட்டான். எவ்வளவு செலவு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்ன தலையெல்லாம் வெடிக்குது. என்ன ஒன்றும் விளப்பமும் இல்லை. என்ன சொல்றீங்க? நீங்க கேட்டதாலதான் சென்னன். இந்த பாஸ்போர்ட் சமைக்க மூசி மாச கிட்ட பட்ட கடனை இன்னமே திருப்பி நான் கொடுக்கல. வேற நாளுதான் ஆள தூரத்துல கண்டாலே ஓடி பேசி பிடிச்சி ஊரு செய்திகளை அலசுவன். இப்ப அவரை கண்டாலே உடம்பெல்லாம் நடுங்குது எனக்கு. இனியாவது ஜப்பான் போற ஆசையை விட்டு போடுங்க. மைமூனுக்கு ஜப்பான் ஆசை, யூசுப்புக்கு ஜீவன் போகுது. ஒரு தடவை நான் சைனாக்கு போய்த்து பட்ட பாடே போதும், ஜீவியத்துக்கே போதும். என் வாப்போ சைனா பாசியே பேசி பேசியே என் மூக்கு கொஞ்சம் ஆயிடுது. அதை பத்தியே பேசவானே. என்னப்பா நீங்க என்னத்த ஒழுத்துறீங்க? நான் உங்களோட பாஸ்போர்ட் பத்தியா கேட்டேன், ஜப்பான் பயணத்தை பத்தியா கேட்டேன். நீங்களும் உங்களோட பாஸ்போர்ட்டும். அப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க மைமூன்? பேச்ச மாத்த வேணாம். நீங்க பேச்ச வச்சு போட்டு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வெட்டி பாருங்க. நீங்க மைமூன் திரும்ப என் ஆசை மாமி, உங்களோட மாமா, உமா, உங்க கையில் வந்துட்டாவா? போன தடவை வந்து கஷ்டப்பட்டு கிளப்பி அனுப்பின மறுபடியுமா வந்து பொத்துங்க. நீங்க ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் வீட்டுக்குள்ள கொடை பிடிக்க வேண்டிய நிலைமை. எல்லா இடமும் மொத்தமா நனையுது அல்லையா? தலைக்கு மேல பேச வச்சுக்கொண்டு மழை கொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டுது பாரு அங்கேன்னு பாடி டிக்டாக் பண்ணுவோமோ? வாங்க டிக்டாக்கும் டொக்டொக்டும். உங்களுக்கு எல்லாமே சிரிப்பாப்பா. வீட்டுக்குள்ள சோற பாருங்க. கொஞ்சம் டிங்கி மாஸ் கட்டுற இந்த டாப்ப போல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கோலத்துல சாஞ்சி கிடைக்கி. பாதி செல்லியாச்சு, மீதியும் செல்லுதானே. இந்த பிசாசு வீட்டுக்குள்ள மொத்தமா 1.25 டசன் பேர் வாழ்றோம். ஊடாயுது. என்னதான் செய்ய சொல்றீங்க இப்ப நீங்க? வேற வீட்டை பாருங்கப்பா, வேற வீட்டை பாருங்க. அப்படி நான் எத்தனை தடவை சரி இப்ப உங்களுக்கு போய் பார்த்துட்டு வாரேன்னு சொல்லி புறப்பட்டு போறீங்க. அதான் போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க வேற என்னவோ எடுத்துறீங்கப்பா. அத கேக்குறீங்களா? பார்த்தேன். மாச கூலி மட்டும் 12,000, தண்ணி, கரண்ட், டெலிபோன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. அப்படியா? அதோட இந்த ஹவுஸ் ஓனர் பெரிய கண்டிஷன், அதாவது நிபந்தனை எல்லாம் போட்டாரு. என்னதான் பெரிய நிபந்தனை? வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளோட கையில பென்சில், சோக் கொடுக்கப்படாது. செவத்துல இந்த ஆணி கீனி அடிக்கிறது மொத்தமா தடை. 1 வருஷ வாடகையை முழுசா தந்துடணும். வீடு தேவைப்பட்ட 3 மாசத்துக்கு முந்தையே அறிவிப்போம். காலி பண்ணி தந்துடணும். இப்படி ஏகப்பட்ட நிபந்தனை, கண்டிஷன். அப்ப அந்த வீடு மிச்ச வசதியான வீடுன்னு சொல்லுங்க. இதனால் வேணாம். சரியா? என்னங்க நீங்களும் புரோக்கர் தானே, ஓனரோட பேசி கொஞ்சம் குறைக்க பாருங்கப்பா. நானும் அந்த நோக்கத்தோட தான் வீட்டு ஓனரை பார்க்க போனேன். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அவட பொய்யும் புரட்டும் உருட்டும் பெறட்டும்.
இன்னும் நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? 24 மணி நேரம் தண்ணி பிச்சு கொண்டு வரும்னு சொன்னாரு. ஓ, ஆனா டெப்ப திறந்தா காத்து தான் பிச்சு கொண்டு வருது. பல்பு சுவிட்ச் எல்லாம் இருந்துச்சு, ஆனா கரண்ட் இல்ல. டெலிபோன் இருந்துச்சு, ஆனா கனெக்ஷன் இல்ல. இந்த லட்சணத்துல சுவர்ல ஆணி வேறு அடிக்கப்படாதான்னு சொல்றாரா? வாயில பவரா பேசினாரு, ஆனா எல்லாமே ஏமாத்து. பக்கத்துல வந்துட்டேன் நான் திரும்பி. சரி 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 சரி, அதை விட்டு தள்ளுங்களே. வேற ஒரு வீட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்களே. பெருசா காத்து அடிச்சாலே கூட கலண்டு தலையில புழுவோன்னு சொல்லி எனக்கு பயமாய்க்கப்பா. உண்மைதான் உண்மைதான். இப்பதான் உன்னதானி சொல்லியே இருங்க. நீங்க எத்தனை பேருக்கு வாடகைக்கு ஊடெல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கீங்க. நமக்கு சொல்லி நல்ல ஒரு ஊடு பார்க்க கூடாதா நீங்க? இங்க பாருங்க, நீங்க இப்ப முந்தி மாதிரி இந்த ஆக்டிவாவே இல்ல. இந்த விஷயத்துல மிச்சம் உஜாராயிக்கணுமாப்பா, போய் பாருங்களே. சரி சரி, மைமூன் மார்க்கெட்டால மீன் வாங்குற மாதிரி செல்ற அவசரத்துக்கு ஊடெல்லாம் தேடணுமா? அதண்டா 100% நச்சம் யூசுப் நானா, அது நச்சம் தான். இன்றைக்கு நீங்க மாறுத நீங்க பேச வேணும். என்ன விலை கொரிட்டி இல்லாத டிங்க போலன்னு எக்கச்சக்கமான விலை. முந்தி எல்லாம் கை நிறைய சல்லி எடுத்துக்கொண்டு போனா பை நிறைய மீன். இப்போ பை நிறைய சல்லி எடுத்துக்கொண்டு போனா கை நிறைய மீன். நானும் மைமூனும் மீனை பத்தி பேசவும் இல்ல, பானை பத்தி பேசவும் இல்ல, வாடகை ஊட்ட பத்தி பேசிக்கொண்டிருந்தமோ. அப்படியா? ஓ சாஹிப் நானா, வாடகைக்கு ஒரு கூலிக்கு ஊட்ட எடுத்துட்டு சில பேர் செய்யற ஜெல் மாட்டு வேலையால அதிகமானவங்க கூலிக்கு ஊடு தர பெரிய சட்ட வேலி எல்லாம் போடுறாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க? தாரவங்க வேலி கட்டினா என்ன, டாப்ப போட்டா எங்களுக்கு என்ன? தெரியாட்டி வாய பத்துங்க. இது சட்ட வேலி. நானும் இந்த புரோக்கர் வேலை செஞ்சவன் தான். எங்கட சாஹிப் நானாக்கும் இத பத்தி தெரியும். எத்தனை பேருக்கு வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்தீப்பன், கடைசியில எனக்கு தான் கெட்ட பேரோ. பாருங்க, நேர்மையா ஓர்மையா கூர்மை நடந்தா நாங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும் யூசுப் நானா? தொழில்ல வாய் சுத்த முக்கியம் யூசுப் நானா. என்ன பார்த்தா இந்த நேர்மை இல்லாத போல விளங்குது. சாஹிப் நானும் சும்மா இந்த கொள்ளறவானம் உங்களை பத்தியும் பட்டியல் கெட்டு கெட்டா இருக்குது. சும்மா நேர்மையை பத்தி பேச வந்துட்டாரு. ஐயோ யூசுப் நானா, அவசரப்பட வானம். ஒரு காரணத்தோட தான் சொல்றேன்னா. காரணத்தோடையும் பூரணத்தோடையும் என்ன 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 வளர்த்துட்டீங்க நீங்க? அவசரப்படாம கேளுங்களே. சும்மா சூடாவானம். ஊருக்குள்ள உங்களுக்கு சூட்டு புகாரின்னு பொருசமாத்தான் வச்சிருக்காங்க. என்ன சூட்ட கிளப்பாம இந்த விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு விஷயமா கிராம சேவை ராலாமீது ஆபீஸ் பக்கமா போனேன். உங்களுக்கு தெரியும் தானே, ராஹிலா தாத்தா அவவும் தென்னை மரம் வெட்டுற விஷயமா வந்திருந்தா. உங்களை பத்தி பெரிய முறைப்பாடா? என்ன முறைப்பாக்காம விஷயத்த சொல்லுங்க. நீங்க அவட மகனுக்கு கண்ணே பொண்ணேண்டு வர்ணிச்சு ஒரு வீட்டை எடுத்து கொடுத்தீங்களாமே. 100க்கு 10 கொமிஷன் வர புடிங்கலாம். நல்ல நாள் பார்த்து போனாங்களாம். இனி பால் பொங்க வச்சு பால் சோறு சமைக்க வேணாமா? குசினிக்குள்ள போனா சரியா நட்ட நடுவுல ஒரு மரக்கொத்து மூக்க நீட்டிக்கிட்டு இருந்துக்கிறான். அதேதான். அவ உங்களை இழுத்துக்கிட்டு போய்த்து இது என்ன அநியாயம் வா என்று கேட்டாவாமே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு நினைவிக்கா உங்களுக்கு? என்ன பெருசா ஒரு நினைவில்ல, சாடமாடையா நினைவு வருது. ராயிலா தாத்தா சொன்னது எனக்கு நல்லா நினைவிக்குது. அவ பார்த்து நீங்க இப்படி சொன்னீங்களாமா? இந்தாங்க ராயிலா தாத்தா, சும்மா மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம். குசினிக்குள்ள பெரிய மரக்கொத்திக்கிறது எவ்வளவு பெரிய வசதி பாத்தீங்களா? இதுக்குத்தான் சொல்றது கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லி. தேவைன்ற அதுல புடவைய ஊஞ்சலா கெட்டி பேத்தி குட்டிய தூங்க வைக்கலும். ஆறாரோ நீதாரோன்னு தாளாட்டு பாடலும். அந்த தாளாட்ட குசினி ஆக்கி கொண்டே ஆறாட்டையலும். இப்படி சொன்னீங்களா? அப்படியெல்லாம் சொல்லிக்காரா? மைமூன், உங்களோட அந்த சாஹிப் நாள பேச்ச நம்பி அந்த பாரு பார்க்காதீங்க. எனக்கு பயமாயிக்குது. புரோக்கர் வேலைன்னா அப்படி இப்படி 4-40 நடக்கத்தான் செய்யும். நான் என்ன பெருசா ஏமாத்துறேன்? உங்களோட சாஹிப் சாச்சாம் என்ன போல புரோக்கர் வேலை செய்யறதுதான். அவர் செய்யாதிருக்க செய்யலையா? தாங்கோ சும்மா தேவையில்லாம என்ன போட்டு இழுக்குவான.
உங்களோட சாய்வு சாச்சாக்கு உடஞ்ச இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் தானே, அதனால நிறைய வெள்ளைக்காரர்கள் பழக்கம். ஒரு தடவை ஒரு வெள்ளைக்காரன் வந்து சாஹிபு நானா கிட்ட பழைய வீடு ஒன்று தேடி தர சொன்னான். Mr. Saif uncle, I want an antique old house. It should have a historical value. I can accord any amount. மாண்டே இனி உங்களோட சாச்சாவும் சொல்லையா புழுகி கொண்டு ஒரு பழைய வீட்டை தேடி கொடுத்தாரு. அதுவும் டபுள் தட்டு வீட்டு. வெள்ளைக்காடுக்கு சந்தோஷம் பொறுக்கேறாம போச்சு. மாண்டே இருக்காதா என்று கூடாச்சதியா? சரி சரி சரி, மீதிய நானே சொல்றேன் யூசுப் நானா. மீதியும் தேங்காய் பாதியும் சொல்றேன். உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா பெரிய பெரிய பாம்பு புத்துவல். வெள்ளைக்காரன் நடுங்கி கொண்டே மேலூட்டு படியில ஏறிக்காரு. 4 படி ஏறி இருக்க மாட்டாரு. தட்டான்னு படியெல்லாம் முறிஞ்சு கீழே விழுந்து மனுஷன் பட்டு காயமாயிட்டாமோ. அப்படியே நடந்துச்சு. போலீஸுக்கு பயந்து ஓடி ஒளிச்ச கதை ஊருக்கே தெரியும். இந்த மாதிரி அப்பல் வப்பல் கிளியல் எல்லாம் செஞ்சது இல்லையா நீங்க? அதெல்லாம் பழைய கதை விட்டுங்க யூசுப். ஊட்டு புரோக்கர்மார் செய்யற அநியாயத்தை மட்டும் பேசுறது தப்பு யூசுப் நானா. வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல குடியிருக்கிறவங்க செய்யற இந்த குல்மால் வேலையை பத்தி நாங்க பேசணும். மாஸ்டர் இந்த வயசான காலத்துல அவங்களோட காது எவ்வளவு கூர்மை சும்மா சொல்லப்படாது. பாம்பு காது இல்லையா? சாய்புனானா தெரியாட்டி வாய போத்துங்க. பாம்புக்கு காது இருக்குன்னு எந்த மடையும் சொன்னான். மாஸ்டர் நீங்க செல்ல வரதை நிப்பாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி கொண்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் வாய் நிறைய திக்ரு செலவாத்து கையில எப்பவுமே தஸ்பீஹ் பண்ணி ஹராம் ஹலால பத்தி வெரிஷா பேசுவார். மேலால தேம்பானி உள்ளால கேம் பண்ணி சொல்லுங்க. நடந்தது கேளுங்களே. அவர் என்கிட்ட வந்து பேசின பசந்த பாக்கணுமே. வீடு கேட்டு மாஸ்டர் உங்களுக்கு எத்தனையோ கோல் எடுத்து ஆன்சர் இல்ல, அதான் நேரடியா வந்தேன். உங்களோட பழைய வீடு வருஷக்கணக்குல மூடித்தானே இருக்குது. எனக்கு கொஞ்ச நாளைக்கு தாங்கோ, சொல்ற டைம்ல எழும்புறேன். எதுல வேணுமாலும் நான் பண்ற சைன் தந்தா பெரிய உதவி ஆயிக்கும் மாஸ்டர். மனுஷன் பேச்ச நம்பி ஒன்றிலையும் சைன் எடுக்காம நம்பிக்கைய மட்டும் வச்சு நான் கொடுத்தேன். 7-8 மாசத்துக்கு பிறகு ஊடு தேவைப்பட்டுச்சு. பேத்து கேட்டோடனே அவருடைய பேச்ச பாக்கணுமே. பாருங்க, சும்மா சட்டம் பேச வருவானு மாஸ்டர். எனக்கும் சட்டம் தெரியும். எனக்கு இப்பவே வீட்டை காலி பண்ண சொன்னா நான் எங்க போறது? இனி வீட்டு கூலி யூசில தான் கட்ட போறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுங்கோ, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். பாருங்க இப்படி சொன்னதும் எனக்கு தலை சுத்தே வந்துட்டுது. இது மாதிரி 1-2 மிச்சமே நடக்குதாப்பா. ஊரா வீட்டு கோழி அறுத்த உம்மாட பெயர்ல சாப்பாடு போட்ட கதை தான் இது. உங்களுக்கு தெரியும் தானே காதர் காக்கா எளிய மனுஷன். பரம்பரை வழியா வந்த ஒரு கடை பஜார்ல இருந்துச்சு. அத ஹாஜர் ஒருத்தருக்கு கூலிக்கு கொடுத்தாரு. மாசம் 100 ரூபா. மாசம் 20 வருஷம் கழிஞ்சும் அதே 100 ரூபா தான். பெரிய அநியாயம் ஆயிக்குதே ஆய்புனானா. காதர் காக்கட கடைய ஹாஜாரின்னு ஒருத்தருக்கு கை மாத்தினாரு. அதை எடுத்த மனுஷன் அதை 2 அடைச்சி ஒரு பக்கம் ஜுவல் கோப், மறுபக்கம் பாபர் சோப். நல்லா போகுது காது. சொல்லுங்க. காதர் காக்காக்கு கடை தேவைப்பட்டதும் ஊர் ட்ரஸ்டியரோட சேர்ந்து போய் கேட்டாரு. 10 லட்சம் தந்தா கடை, இல்லாட்டி நடன்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர் சின்ன வேண்டுகோள், இந்த மூடி கிடக்கிறவங்களோட பழைய வீட்டை ஒரு 3 மாசத்துக்கு தரலுமா? சொல்ற டைம்ல எழும்பிடுறேன் மாஸ்டர். தாரதொன்னு பிரச்சனை இல்ல, அது இது அமானிதம், காப்பாத்த தெரியணும். அதோட பாரதூரத்தையும் புரியணும். உண்மைதான். வாடகை வீட்டு சமாச்சாரமும் அமானிதமா மாஸ்டர்? அமானிதம். அடுத்தவண்ட சாமான் எல்லாமே அமானிதம் யூசுப் நானா. வாடகை கிடைக்கிற வீடா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, எடுத்தா பொறுப்பா முறையா குடுக்கணும். சாஹிபு நானா நல்லா கேட்டுக்கோங்க. சாஹிபு நானுக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் பொதுவான விடயம். ஹதீஸ்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்ல கேட்டுக்கோங்க. சொல்லுங்க.
பங்களோத்காரர் யாருன்னு சொல்லி அன்னலார் நபியானாயமாங்க கேட்டாங்க. ஒருவர் அதிக நன்மைகளோட அல்லாஹ் கிட்ட போனாராம். நன்மை தட்டு நல்ல பாரம் நல்ல கணம். அப்ப மடக்கள் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இந்த மனுஷன் திருப்பி கொடுக்க வேண்டியதை ஒருத்தருக்கு சரியா திருப்பி கொடுக்கலன்னு முறையிட்டான். கடைசியில வந்து இவருடைய நன்மை தட்டு எல்லாம் பறிக்கப்பட்டு இவரால் ஏமாற்றப்பட்டவங்க கொடுக்கப்பட்டதாம். இவங்க தான் உண்மையிலேயே பங்களோட்காரங்க. இந்த யூசுப் நானா என்ன அழகா சொல்றீங்க மாஸ்டர் நீங்க இந்த விஷயத்தை. என்ன மிதிக்குது நேரம் இல்ல. இந்த மகசர் நாள்ல ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச தவறுகளை ஞாபகப்படுத்தி காட்டுப்படுங்க. இந்த பல்ல கிண்டறதுக்கு நாங்க அடுத்தவன மரத்துல சிறு குச்சி எடுத்தாலும் அதுக்கு நிச்சயம் நாங்க பரிசு சொல்லத்தான் வேணுமா பாருங்க. குச்சி எப்படி போனாலும் வாடகைக்கு எடுத்த மச்சி வீட்டையே தனதாக பாக்குறானுங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கடி சாபாக நினைவுட்டாங்க, நான் யாருக்காவது ஏதாச்சும் தரைக்கான்னு அடிக்கடி கேட்பாங்களாம். இந்த வாடகை சப்ஜெக்ட் பேசிக்கொண்டே போகலாம். அப்புறம் போயிட்டு வரவா இல்லையா மாஸ்டர்? என்ன சரி குடிச்சிட்டு போயிடும். மைமூன் சும்மா வாய பார்த்து கொண்டு நிக்காம நல்லா நல்ல காயா பார்த்து அந்த தொடங்க ஜூஸ் வந்து புடிஞ்சு எடுத்துக்கொண்டு வாங்களேன். நமக்கு எடுத்துக்காம சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதி ஹசன் இப்ராஹிம், கலாபூஷணம் சஃப்வான், கலாபூஷணம் ஞைரஹீம் ஷஹீத் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். இலக்கம் 60.